அனைவருக்கும் வணக்கம். தமிழ் நிப்டி ஜோன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற அனைத்து நாள் உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜோதி குளோபல் பிளாஸ்டிக்ஸ் எஸ்எம்இ ஐபிஓ பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த கம்பெனி என்ன விதமான பிஸ்னஸ் இவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க, இந்த ஐபிஓ எப்போ ஓப்பன் பண்ணுறாங்க, எப்போ க்ளோஸ் பண்ணுறாங்க, அலாட்மெண்ட் டேட், லிஸ்டிங் டேட், அதுக்கப்புறம் இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் லாஸ்ட் 3 இயர்ஸில் எப்படி இருக்குது, கேபிஐ இவங்க எப்படி வச்சுருக்காங்க, அதுக்கப்புறம் ஃபைனலாக கிரே மார்க்கெட் ப்ரீமியம் பாசிட்டிவ் டைரக்ஷனில் இருக்கா இல்லை நெகட்டிவில் இருக்கா அப்படின்றத நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒன் பை ஒன்னாக தமிழில் பார்க்க போகிறோம். ஸோ நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு உங்கள் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோக்கு ஏற்ற மாதிரி உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ டிஸ்க்ளைமர் அப்ளிகபிள். நான் கலெக்ஷன் பண்ண டேட்டாவை இந்த வீடியோ மூலயமா உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நம்ம யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் நீங்கள் தமிழில் ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக நீங்கள் லேர்ன் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, நம்ம யூடியூப் சேனலோட கண்டென்ட் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோஸ் எல்லாமே ஒன் பை ஒன்னாக கோ த்ரூ பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்மக்கிட்ட இன்ஸ்டாகிராம் பேஜும் இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் ஒரு சேலஞ்ச் எடுத்திருக்கேன். கம்மிங் இண்டிபெண்டன்ஸ் டேக்குள்ள, அதாவது 15/8/2025 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டில் ரன் பண்ணிட்டு இருக்கேன். பொறுத்து பார்ப்போம் நம்ம வின் பண்ணுறோமா இல்லை லூஸ் பண்ணுறோமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜோதி குளோபல் பிளாஸ்டிக்ஸ், ஓகேங்களா. ஸோ இந்த கம்பெனி எப்போ இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது 2004 இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கம்பெனி நேம்லேயே இருக்குது பிளாஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க பிளாஸ்டிக் உடைய மோல்டிங் சொல்யூஷன்ஸ் எல்லாமே ரெடி பண்ணுறதுலாம் பார்த்தீங்கன்னா இவங்க ரொம்பவே ஸ்பெஷலைஸ்டாக இருக்காங்க. ஸோ இதுதான் இவங்களுடைய மெயின் பிஸ்னஸும் கூட, ஓகேங்களா. சில நான் ப்ராடக்ட் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன், மேபி அது உங்களுக்கு இன்னும் நல்லா டீட்டெயிலாகவே புரியும். ஸோ பாலிமர் பேஸ்டு பேக்கேஜிங் கண்டெய்னர்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டெக்னிக்கலாக சொல்லுவாங்க. நம்ம ஊரில் இப்போ சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இந்த டின்னு மாதிரிலாம் ரெடி பண்ணுவாங்க. அந்த பிளாஸ்டிக்ஸ் டின்னுலாம் இருக்கும் பார்த்தீங்களா, கேனு, டின்னு, இந்த பெயிண்ட்ரு வாட்டர் பாட்டில். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணுற மெயின் மேஜர் பிஸ்னஸ் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஜோதி குளோபல் பிளாஸ்டிக்ஸோட கம்பெனியோட மெயின் திங், ஓகேங்களா. ஸோ அதுதான் சொல்கிறாங்க. ஸோ அண்ட் டாய்ஸ் ஃபார் இண்டஸ்ட்ரீஸ், ஓகேங்களா. ஸோ இண்டஸ்ட்ரீஸ்க்கும் சில டாய்ஸ் ரிலேட்டடாக பண்ணி கொடுக்குறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கெமிக்கல் ரிலேட்டடாக இருக்கிற பிளாஸ்டிக், சின்ன சின்ன பிளாஸ்டிக்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அதுலேயும் கெமிக்கல்ஸ் அண்ட் ஃபுட் அண்ட் பெவரேஜஸ், அதோட பாட்டில்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது ஆயில் அண்ட் அட்ஹெசிவ் அண்ட் சைல்டு கேர். ஸோ இந்த விதமான இண்டஸ்ட்ரீஸ்க்கு இவங்க இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி கொடுக்கறது தான் இவங்களுடைய மெயின் பிஸ்னஸ் அப்படின்றத சொல்ல வரேன். ஸோ இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருக்கும், ஓகேங்களா. ஸோ இவங்களுடைய மெயின் போர்ட்ஃபோலியோ என்ன அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஜஸ்ட் இருங்க, ஓகேங்களா. ஸோ இண்டஸ்ட்ரியல் பேக்கேஜிங் சொல்யூஷன் அண்ட் ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரியும் இருக்காங்க. அப்புறம் வீட்டுக்கு தேவையான உபகரணங்கள் நம்ம செய்வதற்கும் இவங்க இருக்காங்க. ட்ரோனில் யூஸ் பண்ணுற பிளாஸ்டிக் கேன்ஸ் எல்லாமே இவங்க பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ குழந்தைகளுக்கு தேவையான பேபி ப்ராடக்ட்ஸ் ரெடி பண்ணுறதுலையும் அண்ட் கஸ்டம் மோல்டிங் சொல்யூஷன்ஸ். ஸோ இந்த விதமான போர்ட்ஃபோலியோ தான் இங்கே வச்சுருக்காங்க. இந்த விதமான ப்ராடக்ட்டில் தான் இவங்க என்ன பண்ணுறாங்க, ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மும்பை அண்ட் மகாராஷ்டிராவில் 2 மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட இருக்குது. கிட்டத்தட்ட 1000 கிளைண்ட்ஸுக்கு மேலே இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க ப்ராடக்ட் செல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு பாசிட்டிவ் நியூஸ்னே நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் இவங்களுடைய கம்பெனி பார்த்தீங்கன்னா என்னென்ன இண்டஸ்ட்ரீஸ்லாம் கொடுக்குறாங்க நம்ம கொஞ்சம் முன்னாடி பார்த்துருந்தோம். பெயிண்ட் இண்டஸ்ட்ரி, லூப்ரிகன்ட் இண்டஸ்ட்ரி, கெமிக்கல் இண்டஸ்ட்ரி, அட்ஹெசிவ் இண்டஸ்ட்ரி, ஃபுட், ஆயில் அண்ட் டாய்ஸ் காம்போனன்ட். ஸோ இது எல்லாமே இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இந்த பிளாஸ்டிக்கான டின்ஸ் எல்லாமே இவங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்ததான் இந்த கம்பெனியோட காம்படிட்டிவ் ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு பார்க்கும்போது எக்ஸ்டென்சிவ் கிளைண்ட் நெட்வொர்க், ஓகேங்களா. நம்ம முன்னாடி பார்த்துருந்தோம் 1000 கிளைண்ட்டுக்கு மேலே இவங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால ஒரு மேசிவான ஒரு கிளைண்ட் பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட இருக்கு. HDPE பேக்கேஜிங் சொல்யூஷன், அதாவது ஓகேங்களா. ஸோ அதில் ஒரு வெரைட்டி என்னன்னா அதை சொல்கிறாங்க. ஸோ இன்க்ளூடிங் ட்ரம்ஸ், ஜெரிகான்ஸ், பேரல்ஸ் அண்ட் பாட்டில்ஸ். ஸோ இது எல்லாமே இவங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க இன்னோஸ் கிட்டே இவங்க எடுத்ததுனா லாஜிஸ்டிக்ஸ் கண்ட்ரோல் அண்ட் ஸ்டிக்கரிங், டெஸ்டிங், இது எல்லாமே இவங்க கிட்ட இருக்கிறதுனால குவாலிட்டியான ப்ராடக்ட் கொடுக்குறதுல இவங்க என்னன்னா பெரிய ஒரு காம்படிட்டிவ் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லலாம். இவங்க கிட்ட என்னன்னா குவாலிட்டி அண்ட் என்விரான்மெண்டல் ரெஸ்பான்சிபிலிட்டியான சர்டிஃபிகேஷனுமே இவங்க கிட்ட இருக்கு. அதுக்கப்புறம் இவங்க கிட்ட ப்ரொமோட்டர் அண்ட் சீனியர் மேனேஜ்மெண்ட் ரொம்பவே எக்ஸ்பீரியன்ஸ்டான பர்சன் அப்படின்றத சொல்ல வராங்க நமக்கு ஸோ இப்போ இந்த கம்பெனியோட ஒரு பேசிக் பிஸ்னஸ் என்ன மாடல் அப்படின்றது உங்களுக்கு என்னன்னா தெரிஞ்சிருக்கும். இது ஒரு SME IPO, ஸோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைஸ் IPOன்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த ஐபிஓ டேட் எப்போ ஓப்பன் பண்ணுறாங்கன்னு போது ஆகஸ்ட் 4 ஆகஸ்ட் 6, ஓகேங்களா. ஸோ நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது ஆகஸ்ட் 3. ஸோ 4 6 வரைக்கும் ஓப்பன் பண்ணுறாங்க. ஃபேஸ் வேல்யூ 10 ரூபா பர் ஷேருக்கு சொல்கிறாங்க. இஷ்யூ ப்ரைஸ் பேண்டுன்னு பார்க்கும்போது 62 ரூபாயிலிருந்து 66 ரூபாய் வரைக்கும். ஒரு லாட் சைஸுக்கு 2000 ஷேர்ஸும். ஸோ இவங்க சேல்ஸ் டைப்புன்னு பார்க்கும்போது ஃப்ரெஷ் இஷ்யூவாகவும் வராங்க, ஆஃபர் ஃபார் சேலாகவும் வராங்க. ஸோ ஓவரால் பார்க்கும்போது இஷ்யூ சைஸ் 35 கோடியும், மார்க்கெட் மேக்கருக்கு 1.78 கோடியும், ஃப்ரெஷ் இஷ்யூவாக இவங்க 26 கோடியும், ஆஃபர் ஃபார் சேலும் 6.9 கோடியும்,
கொடுக்குறாங்க. ஆக்சுவலி நிறைய பேர் வந்து என்னன்னா சில டவுட்ஸ் கேட்குறீங்க. ஃப்ரெஷ் இஷ்யூனா என்ன, ஆஃபர் ஃபார் சேல்னா என்ன, அதை நான் கண்டிப்பாக ஒரு வீடியோவில் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ நெட் ஆஃபர் பப்ளிக் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 33 கோடியாக வந்து வராங்க. அதாவது என்னென்னா ஓவரால் அமௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வ் ஃபார் மார்க்கெட் மேக்கருக்கு மைனஸ் பண்ணிவிட்டு மீதி இருக்கிறது பப்ளிக்காக வந்துட்டு இவங்க வந்து சொல்கிறாங்க. இவங்க வந்து என்எஸ்சி எஸ்எம்இ அந்த இதில் கேட்டகரியில் வந்துட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, என்எஸ்சி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்டிங் வந்து இவங்க வந்துட்டு வராங்க. ஸோ ஓப்பன் டேட் க்ளோஸ் டேட் வந்து பார்த்தாச்சு. டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் டேட் அப்படின்னு பார்க்கும்போது ஆகஸ்ட் 7ஆம் தேதி தேர்ஸ்டே அன்னைக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்து நமக்கு கிடைக்குது. இனிஷியேஷன் ஆஃப் ரீஃபண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து அலாட்மெண்ட் நடந்து நமக்கு வந்து சப்போஸ் நமக்கு அலாட்மெண்ட் கிடைக்கல அப்படின்னும் போது அன்னைக்கு வந்துட்டு பேங்க் அக்கௌண்ட் ஆகஸ்ட் 8ஆம் தேதி அன்னைக்கு கொடுத்துருவாங்க. அலாட்மெண்ட் கிடைச்சிருந்தா நம்ம டிமேட் அக்கௌண்ட்டுக்கு ஷேர்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. லிஸ்டிங் டேட் அப்படின்னு பார்க்கும்போது மண்டே ஆன நெக்ஸ்ட் ஒர்க்கிங் டே ஆன ஆகஸ்ட் 11ஆம் தேதி லிஸ்டிங் டேட் வந்து என்னன்னா காலையில் 10 மணிக்கு நடக்கும். ஸோ யூபிஐ மேண்டேட் கன்ஃபர்மேஷன் வந்துட்டு நம்ம என்னைக்கு அப்ளிகேஷன் வந்து தேர்ட் அன்னைக்கு கொடுக்குறோமோ அன்னைக்கு மேக்ஸிமம் மேபி நீங்கள் 4ஆம் தேதி பண்ணாலும் சரி, 5ஆம் தேதி பண்ணாலும் சரி, 6ஆம் தேதி பண்ணாலும் லாஸ்ட்டாக இருக்கிற 3ஆவது நாள் 6ஆம் தேதி அன்னைக்கு ஈவினிங் 5 மணிக்குள்ளே அந்த யூபிஐயில் நீங்கள் ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம் எது பண்ணாலுமே என்னென்னா நீங்கள் மேண்டேட் வந்து கம்பல்சரி பண்ணி ஆகணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து ரீட்டைல் கேட்டகரியில் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ நான் மினிமமாக எவ்வளோ ரூபாய் எனக்கு தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 லாட்டுன்னு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் மினிமமாக. ஸோ 2,64,000 உங்களுக்கு வந்து என்னன்னா தேவைப்படும். ஸ்மால் ஹெச்என்ஐ கேட்டகரிக்கு 3லேருந்து 7 லாட்டும், பிக் ஹெச்என்ஐ கேட்டகரிக்கு 8 லாட்டும் வந்து என்னன்னா அலோகேட் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேங்க. ஸோ நான் வந்து ரீட்டைல் கேட்டகரி பண்ண போகிறேன். ரீட்டைல் கேட்டகரிக்கு எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் ஷேர்ஸ் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது 33%, மார்க்கெட் மேக்கருக்கு 5%, QIBக்கு 47%, NI கேட்டகரிக்கு 14%. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது 100% அளவுக்கு நமக்கு என்ன பண்ணுறாங்க, கொடுக்குறாங்க. ஸோ கேபிஐ அப்படின்னு பார்க்கும்போது இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ மார்க்கெட்டில் அப்படின்னு பார்க்கும்போது அந்த கம்பெனியோட கீ பர்ஃபார்மன்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ROE வந்து 33%, ROCE 22%, கிட்டத்தட்ட ஒரு 15%க்கு மேலே இருந்தாலே ஒரு நல்ல வேல்யூ, நல்ல ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி இருக்குது அப்படின்றது தான் வந்து மீனிங். ஸோ 33%ன்றது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் தான் வந்துட்டு. டெப்ட் பை ஈக்விட்டி எஸ்ங்க இவங்களுக்கு வந்து என்னென்னா கடன் இருக்குது. ஸோ 1.19 அந்த நம்பரில் வந்து இருக்குன்னும் போது கொஞ்சம் கடன் வந்து இவங்களுக்கு அதிகமாகவே இருக்குது. ரிட்டர்ன் ஆன் நெட் ஒர்த் அப்படின்னு பார்க்கும்போது 28.49, ப்ராஃபிட் ஆஃப்டர் மார்ஜின் பார்க்கும்போது ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் மார்ஜின் 6.50, எபிட்டா மார்ஜின் 12.47. பிரைஸ் டு புக் வேல்யூ எனக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருந்தா நான் ஜஸ்ட் நான் பண்ணுறேன், நான் ஆட் பண்ணி கொடுக்குறேன். இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அசட் அப்படின்னு பார்க்கும்போது 43 கோடி, 51 கோடி, 56 கோடி. ஸோ லாஸ்ட் 3 இயர்ஸில் பார்க்கும்போது இன்க்ரீஸ் ஆகிட்டு ஓரளவுக்கு ரொம்ப லோ கிராஜுவலாக தான் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஸோ இவங்களோட ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது எல்லா டேக்ஸும் பே பண்ணிவிட்டு இவங்க ப்ராஃபிட்டில் வராங்களா லாஸ் பண்ணுறாங்களா பார்க்கும்போது ஒரு ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனியாக தான் அவங்க இருக்காங்க. ஸோ 3 இயர்ஸுக்கு முன்னாடி 2 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த மார்ச் 2023 அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2.32 கோடி ஆகும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இயரில் 3.62 கோடி ஆகும். அதுக்கப்புறம் 6 கோடி அளவுக்கு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ப்ராஃபிட் வந்துட்டு மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் பாரோவிங் கடன் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 23 கோடி, 28 கோடி அண்ட் 25 கோடி. அசட்டு நெட் ஒர்த்துன்னு பார்க்கும்போது உங்களுக்கு இதுக்கு ரொம்பவே ஈக்குவலாக இருக்குது. ஸோ கடன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. ஸோ இது ஒரு நெகட்டிவ் நியூஸ்னு வந்து சொல்லலாம். ஸோ EPS அப்படின்னு பார்க்கும்போது 3.92லேருந்து 3.00 கன்வெர்ட் ஆகுது. PE ரேஷியோ எனக்கு டீட்டெயில்ஸ் வந்து நமக்கு கிடைச்சிருந்தா நான் ஜஸ்ட் உங்களுக்கு நான் ஆட் பண்ணி கொடுக்குறேன் நான் வந்துட்டு. ஓகேங்களா? ஸோ ஃபைனலாக இந்த IPO வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு மோஸ்ட்லி நம்ம சப்ஸ்கிரைப் இல்லாமல் லிஸ்டிங் கெயினுக்காக தான் வந்துட்டு பண்ணுறீங்க. ஸோ லிஸ்டிங் கெயின் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு கிரே மார்க்கெட் ப்ரீமியம் இருக்குது. ஸோ பாசிட்டிவாக நெகட்டிவாக அப்படின்னு பார்க்கும்போது பாசிட்டிவ் டைரக்ஷனாக இருக்குது. அரௌண்ட் 17% வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் டைரக்ஷன் இருக்குது. பட் இருந்தாலும் இந்த IPO SME IPO அப்படின்னு பார்க்கும்போது நம்ம லாட்டாக தான் வந்து விற்க முடியும். ஸோ அதனால் லிக்விடிட்டி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டாகவே இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி யாராவது நீங்கள் வந்து என்னன்னா இந்த லிக்விடிட்டி இஷ்யூவாக நீங்கள் வந்து SMEயில் வந்து ஏதாவது ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஜஸ்ட் என்ன பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த IPO அப்ளை பண்ண போகிறீங்களா இல்லையா அப்படின்றத ஜஸ்ட் என்ன பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் இந்த IPO வந்துட்டு தேர்ட் டே அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் 15% மேலே இவங்க சஸ்டெயின் பண்ணாங்கன்னா கிரே மார்க்கெட் ப்ரீமியம் IPO அப்ளை பண்ணலாம் அப்படின்றத திங்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் வந்து என்ன கிரைட்டீரியா பேசிஸில் இந்த IPO அப்ளை பண்ண போகிறீங்க இல்லைனா அப்ளை பண்ண போகிறதுலன்றத ரீசன் வந்து ஜஸ்ட் என்ன பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு அது வந்து யூஸ் ஆகும். ஸோ இதுதான் நான் வந்து கலெக்ட் பண்ண இன்ஃபர்மேஷன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடிஷனல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலோட கண்டென்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஃபைனலாக எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி நண்பர்களே.